சார் இப்போ இன்னைக்கு திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் 300 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகே சார். அதை பற்றி ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டு பத்திரிகையாளர் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அதை பற்றி என்ன சொல்றீங்க? உங்கள் யூனிவர்சிட்டி சார்பில் அதை பற்றி ஊழல் நடந்திருக்கா இல்லையா, இல்லை முறைகேடுகள் இருக்கா இல்லையா சொல்லுங்க. இந்த ஊழல்கள் விவரங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு வரப்படலைங்க சார். அதுவும் இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பல்கலைக்கழகம் என்பது 2002 ஆரம்பித்து இந்த பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்காக, ஏழை எளிய மாணவர்களுக்காக உயர்கல்வி கொடுக்கும் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கடந்த ஆண்டுகளில் மிகவும் குறைந்த மாணவர்கள் இருந்தது. இப்போ புதிய பதிவாளர் துணைவேந்தர் வந்ததுக்கு பின்னாடி நிறையா கோர்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம் சார். ஏற்கனவே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 கோர்ஸ் ஏற்கனவே இருக்குது. இப்போ அடிஷ்னலாக போன இந்த ஆண்டு 3 புதிய கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் நிறைய இன்டகிரேட்டட் கோர்ஸ் 7 இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆரம்பித்து மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதின் நோக்கமாக இந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது அவர்கள் வைத்துக் கொள்வது எங்களுக்கு முழு தகவல்கள் எங்களுக்கு இன்னும் வரப்படவில்லை. இது அனைத்து வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் செவிவெளி கேட்ட செய்தியை பிரகாரம் பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது என்று சொல்கிறார்கள். அதுவும் பார்த்திங்கனாக்க அது அரசாங்க பார்வையிலையும் நீதிபதி முன்னாலேயும் இருக்குது, கோர்ட்லேயும் இருக்குது. ஸோ அவங்க என்ன நடவடிக்கை சொல்லுகிறார்களோ அதை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய மாண்புமிகு துணைவேந்தர் வந்து உத்தரவிட்டுள்ளார். அரசு அறிவுரையின்படியும் நீதிபதி கோர்ட் அங்கே என்ன உத்தரவாதம் சொல்கிறாங்களோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு இதாக இருக்கிறோம். மற்றபடி பார்த்திங்கன்னாக்க ஒரு சில தகவல்கள் வந்து தனிப்பட்ட நபர்களின் உள்நோக்கத்தோடு இது கூறப்பட்டதாக இருக்கிறது. அது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு வந்து மிகவும் வந்து ஒரு வருத்தத்தை, எங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிக மன வருத்தத்தை கொடுக்கின்றது. அதனால் மாணவர்களின் நலன் சார்ந்து மாணவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்காக ஏற்பட்ட இந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அதற்கு தகுந்த ஒத்துழைப்பை இந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்கள் நீங்களும் சேர்ந்தால் அரசு என்ன எதிர்பார்க்கிறதோ, அனைவருக்கும் கல்வி, உயர்கல்வி என்று அரசு என்ன எதிர்பார்க்கிறதோ அதை இந்த பகுதி மாணவர்களுக்கும் மக்களுக்கும் கொடுத்து இந்த பல்கலைக்கழகத்தை நல்ல மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்வதற்கு உங்களுடைய அனைவரு ஒத்துழைப்பும், வெளியில் இருக்கிறவங்க அவங்களோட ஒத்துழைப்பும் கூட இங்கு இந்த பகுதியினுடைய மாணவர்கள் மக்களின் உயர்கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நான் பதிவாளர் என்ற முறையில் தெரிவித்துக்கிறேன் சார். இல்லை சார், முறைகேடுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க. இது இப்போ மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள்லாம் மாற்றி போட்டாங்க. ஆமாம் சார். இப்போ நடக்குது. ஆமாம் சார். சில மறுதேர்வும் நடத்தியிருக்காங்க. அப்போ அது முறைகேடு இல்லைன்னு சொல்கிறீங்களா, இல்லை அது பிரச்சனையே இல்லைங்க சார். அது சம்மந்தமாக கமிட்டி ஆரம்பிச்சிருக்கிறோம் சார். அது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க அந்த தேர்வு, அந்த கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் வந்து செய்த தவறு, அவர் அதை ஒத்துக்கிட்டார் சார். அதற்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், வாழ்நாள் தடை விதிச்சிருக்கிறோம். இனிமேல் அவர் இந்த பல்கலைக்கழகத்தில் மட்டும் இல்லை, எந்த பல்கலைக்கழகத்திலையும் அந்த கொஸ்டின் பேப்பர் இந்த அலுவல் மேற்கொள்ளாதபடி நாங்கள் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறோம். இது சம்பந்தமாக அரசும் வந்து ஒரு குழு அமைச்சிருக்குங்க சார். இந்த அரசு குழு அமைச்சு அந்த குழுவில் வந்து மெம்பர் செக்ரட்டரி, டான்ஸ்கி மெம்பர் செக்ரட்டரி, சென்னை பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், எங்கள் பெரிய திருவள்ளுவர் பல்கலைக்கழக தேர்வு 3 பேர் உள்ளடக்கிய ஒரு குழுவும் வெகு விரைவில் ஒரு அதனுடைய குறைகள் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கு தக்க இனி வருங்காலங்களில் இந்த பல்கலைக்கழகத்தில் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் எந்த பல்கலைக்கழகமாகவும் ஒரு சிறு தவறு கூட வராத அளவிற்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு அந்த குழு நியமிச்சிருக்கிறாங்க. அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கும் துணைவேந்தர் உத்தரவு போட்டிருக்காங்க சார். இல்லை, பட்டப்படிப்பு முடிஞ்சு 2 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் மார்க் ஷீட் கொடுக்கல. அந்த ப்ரொஃபஷனல் பசங்களுக்கு இன்னுமே கொடுக்காம இருக்கீங்க. எப்போ தான் கொடுக்க போகிறீங்க? இல்லை, இப்போ அது வெகு விரைவில் நாங்கள் அந்த ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் சார். நான் தான் புதிய கண்ட்ரோலர். இல்லைங்க, 2 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் மார்க் ஷீட்டே கொடுக்கல. இல்லை சார், ஒரு 2 வருஷம் ஊரிஸ் காலேஜில் கொடுக்கவே இல்லைங்க. சரிங்க சார். இப்போ அது வந்து எங்களுக்கு கவனத்துக்கு இப்போ கொண்டுட்டு வந்துட்டீங்க. வெகு விரைவில் நாங்கள் வந்து அதை கொடுத்துருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். எங்கள் துணைவேந்தர் அதில் ரொம்ப ஸ்டெப்பனாக நிற்கிறாரு சார். அதாவது எந்த பெண்டிங் இஷ்யூ இருக்கக்கூடாது. இதற்கு முன்னாடி எவ்வாறு நடந்ததோ அதை நம்ம சொல்லாமல் இனி வரும் காலங்களில் அந்தந்த டயத்தில் என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக மாணவர்களுக்கு சென்று அடையணுமோ, மார்க் ஷீட்டாக இருந்தாலும் சரி, ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, எல்லா சர்டிஃபிகேட்டுகளும் குறிப்பிட்ட டயத்திற்கு மாணவர்களுக்கு சென்று அடைவதற்கு துணைவேந்தர் எங்களுக்கு ஆணையிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் நானும்
தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்களும் எங்கள் துறை பேராசிரியர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சார். சார் இப்போ வந்து இந்த இணைய வழியில இது திருத்தம் சொல்றீங்க, அதுல நிறைய முறைகேடுகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அது பண்றதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி பண்றாங்க. எந்த யூனிவர்சிட்டியும் இல்லை, இவங்க ஏன் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க சார். இது வந்து அரசு கொண்டுட்டு வந்த ஸ்கீம் சார். இப்பொழுது உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன் சார். அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியர்கள், திருத்தின ஆசிரியர்கள் எல்லாருமே இது நல்லா இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க சார். அதுக்கு வந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சொன்னார் சார் எங்ககிட்டயும் வந்து சொன்னாருங்க சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், டேனின்னு ஒன்று இருக்குது சார், தமிழ்நாடு இனோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங் கமிஷன், தமிழ்நாடோட கவர்மெண்ட் இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் 3 பல்கலைக்கழகம், ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி, இன்னொன்று அழகப்பா யூனிவர்சிட்டி, இன்னொன்று நம்ம திருவள்ளுவர் யூனிவர்சிட்டிக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஆர்பிங்கன்னு சொல்லி. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம்னா ஓடிபிஎஸ் கொண்டு வந்துருக்கிறோம். கொண்டு வந்து இப்போ பேப்பர் வேல்யூஷன் போயிட்டுருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்குது. எல்லா வாத்தியாரும் திருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது சார், ஈஸியாக இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான முறைகள் நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. நாங்கள் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம். இல்லை, இப்போ நேரடியாக திருத்தும் போதே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இப்போ இணைய வழி வரைக்கும் அப்படி பிரச்சனை இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, நம்ம அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி அவங்க வாத்தியாருக்கு அனுப்பிச்சிடுறோம். ஸோ என்ன எப்படி திருத்துறாங்களோ அப்படி தான் அவங்க திருத்த போகிறாங்க. நேரடியாக எப்படி பண்ணுறாங்களோ அதை தான் கம்ப்யூட்டரில் பண்ண போகிறாங்க. அவ்வளோ அதில் எந்த விதமான முறைகளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. உண்மை தான் சார். இப்போது இந்த போராட்டம் வந்து அவங்க அறிவிச்சாங்க. போராட்டம் அறிவிச்சோம்னா காவல்துறை வந்து அந்த போராட்டம் தடை விதிச்சிருக்காங்க. இவங்க போராட்டக்காரர்கள் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, யூனிவர்சிட்டி வந்து காவல்துறையினருக்கு பணம் கொடுத்து தான் அந்த போராட்டத்தை வந்து தடை விதிக்க சொன்னாங்க. ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, ஆர்கியூமெண்ட் நடந்த ஒரு விஷயம் போட்டு. இது அரசு நிறுவனம் சார். இது தனிப்பட்ட இது இல்லை, மாணவர்கள் சார்ந்த நிறுவனம். அரசு வந்து மாணவர்கள் நலன் கருதி உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஒரு மாணவர்களுக்கு முன்னாடி வந்து வகுப்புகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி போராட்டம் நடத்துவது வந்து காவல்துறை அது அவங்களுடைய கடமைகள் செய்கிறாங்க சார். இதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு இது இல்லை. காவல்துறை பொது இடங்களில் மாணவர்கள் படிக்கிற இடங்களில் ஒரு தவறான இது இருந்துச்சுனாக்க அது அவங்களுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். காவல்துறை அவங்களோட கடமையை செய்கிறாங்க. ஓகே, தேங்க்ஸ்.